வனாந்தரம் நம்மை உருவாக்கக்கூடிய இடம். நாம் சரியாய் புரிந்து கொண்டால் வனாந்தரம் நம்முடைய வாழ்க்கையில வருகிற போது, இந்த வனாந்தரம் என்னை அழிப்பதற்காக அல்ல, இந்த வனாந்தரத்தில் நான் அழிந்து போக மாட்டேன், இந்த வனாந்தரத்தில் வைத்துதான் தேவன் என்னை உருவாக்குவார், தன்னுடைய திட்டத்துக்காய் உருவாக்குவார். இந்த வனாந்தரம் என்னை உருவாக்கக்கூடிய இடம், தேவனுக்காய் உருவாக்கக்கூடிய இடம், தேவனுடைய கிருபையிலே கொடுக்கக்கூடிய இடம், தேவனுடைய சத்தத்தை கேட்கக்கூடிய இடம், தேவன் என்னோடு பேசக்கூடிய ஒரு இடம். இதை புரிந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கையில வனாந்தரம் வருகிற போது தேவனுக்கு அதிகமாய் நன்றி சொல்லுவோம், அதிகமாய் தேவனை ஆராதிப்போம், அதிகமாய் தேவனை கிட்டி சேருவோம். அறியாவிட்டால் வனாந்தரம் வருகிற போது அநேக நேரத்தில் தேவனை துக்கப்படுத்தி வேதனைப்படுத்தி தேவனை விட்டு விலகி போவோம், அநேகரை துக்கப்படுத்துவோம், வேதனைப்படுத்துவோம். நம் மூலமாய் தேவ திட்டம் நிறைவேற முடியாது. எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் நானும் உருவாக